எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு குட்டி யானையோட கதைய கேட்கலாம். அதோட பேரு அப்பு. அப்புவுக்கு ஒரு ரொம்ப பெரிய கனவு இருந்துச்சு. என்ன தெரியுமா? வானத்துல பறக்கணும். அடா, ஒரு யானை எப்படிங்க பறக்க முடியும்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, அப்புவோட ஆசையான கதையில என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இதோ பாருங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ அப்பு. காட்டுல மத்த யானைக்குட்டிங்க எல்லாம் தரையில விளையாடிட்டு இருக்கும்போது அப்புவோட கண்ணு மட்டும் எப்பவுமே வானத்துல தான் இருக்கும். ஆஹா, அந்த பறவைகளை பாரு, எவ்வளவு அழகா ஜாலியா பறக்குது, நாமளும் ஒரு நாள் இப்படி பறக்க மாட்டோமா அப்படின்னு தினமும் ஏக்கத்தோட பார்த்துட்டே இருக்கும். சரி, அப்பு தன்னோட கனவை நனவாக்க சும்மா இருக்கல. அது என்னெல்லாம் செஞ்சுச்சின்னு இப்ப நாம பார்க்கலாமா? முதல்ல அப்புவுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்துச்சு. அதோட பெரிய முறை மாதிரி இருக்கிற காதுகளை பார்த்துச்சு. ஆஹா, இதையே நாம சிறகா யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஃபட் ஃபட் ஃபட்னு அடிச்சு பார்த்துச்சு. ஆனா என்ன ஒரு ஏமாற்றம்! எவ்ளோ வேகமா காதுகளை அடிச்சும் அதோட குட்டி கால்கள் ஒரு இன்ச்சு கூட தரைய விட்டு மேல போகவே இல்ல. பாவம், அப்போவுக்கு ரொம்ப சோகமா போயிடுச்சு. ஆனா நம்ம அப்பு அவ்வளவு சீக்கிரம் சோர்ந்து போற ஆள் இல்ல. அதுக்கு அடுத்ததா ஒரு பிரமாதமான யோசனை வந்துச்சு. சரி, பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன குன்று மேல ஏறி அங்கிருந்து வேகமா ஓடி வந்து ஒரு பெரிய ஜம்ப் அடிச்சா என்ன அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. இந்த தடவையாவது பறந்துடலான்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்துச்சு. குன்றோட உச்சிக்கு போயிட்டு ஒரு பெரிய மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு ஒரே ஜம்ப். ஆனா ஐயையோ, காத்துல மிதக்கிறதுக்கு பதிலா தொப்புன்னு ஒரு பெரிய சத்தத்தோட நேரா தரையில வந்து விழுந்துருச்சு. அப்புக்கு உடம்புல அடிபட்டதை விட மனசுல தான் ரொம்ப வலிச்சது. அப்புவோட இந்த முயற்சிகளை எல்லாம் ஒருத்தர் தூரத்துல இருந்து ரொம்ப அமைதியா கவனிச்சிட்டு இருந்தாரு. அவர் யாருன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, அங்க பாருங்க. ஒரு உயரமான மரக்கிளையில ஒரு வயசான ரொம்ப புத்திசாலியான ஆந்த ஒண்ணு உட்கார்ந்து அப்பு பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துச்சு. அப்புவோட சோகமான முகத்தையும் அது கவனிச்சது. அந்த ஆந்த மெதுவா பறந்து வந்து அப்பு பக்கத்துல உட்கார்ந்துச்சு. ரொம்ப அன்பான குரல்ல சொல்லுச்சு. அப்பு குட்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. பறவைகளால உயரமா பறக்க முடியும், ஆனா அதுங்க உன்ன மாதிரி இவ்ளோ பலமா இருக்க முடியாது. உன்னோட உண்மையான பலம் உன்னோட தும்பிக்கையிலயும் உன்னோட கால்களையும் தான் இருக்கு அப்படின்னு பொறுமையா எடுத்து சொல்லுச்சு. பாவம், அப்பு குட்டிக்கு ஆந்த சொன்னதோட அர்த்தம் அப்போ புரியவே இல்ல. பறக்க முடியாத இந்த பழத்தை வச்சு நான் என்ன பண்றதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இன்னும் சோகமா அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இப்பதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வரப்போகுது. அப்பு சோகமா நடந்து போயிட்டு இருந்தப்போ காட்டுல ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு. அப்புவோட உண்மையான பலம் என்னன்னு அது தெரிஞ்சுக்க போற நேரம் வந்தாச்சு. திடீர்னு வானம் இருட்டாகி ஊப்புன்னு பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிச்சுது. ஒரு பெரிய புயல். மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழு மாதிரி ஆடிச்சு. காட்டுல இருந்த விலங்குகள் எல்லாம் பயத்துல அங்கேயும் இங்கேயுமா ஓட ஆரம்பிச்சுது. அந்த பயங்கரமான காத்துல ஒரு மரத்துல இருந்து ஒரு சின்ன குருவி கூடு ரொம்ப மோசமா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அடடா, அதுக்குள்ள சில குட்டி குட்டி குருவி குஞ்சுகள் கீச் கீச்னு பயந்து போய் கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, அந்த கூடு இப்ப விழுந்துடுமோன்னு ஒரு நிலைமை. ஐயோ பாவம், அந்த சின்னஞ்சிறு குஞ்சுகளை யார் காப்பாத்துவா? அந்த உயரமான மரக்கிளைக்கு யாரால போக முடியும்? அந்த குஞ்சுகளோட பயந்த சத்தத்தை கேட்டதும் நம்ம அப்பு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. தன்னோட சோகத்தெல்லாம் மறந்துட்டு அந்த மரத்தை நோக்கி ஒரே ஓட்டமா ஓடுச்சு. ஆமா, அதால பறந்து மேல போக முடியலதான். ஆனா அதுகிட்ட வேற ஒண்ணு இருந்துச்சே. ஆமா, அதுகிட்ட அதோட நீளமான ரொம்ப ரொம்ப பலமான தும்பிக்கை இருந்துச்சு இல்லையா? அப்ப உடனே அதோட தும்பிக்கைய நீட்டி ஆடிட்டு இருந்த அந்த மரக்கிளைய கெட்டியா பிடிச்சு அந்த குருவி கூடு கொஞ்சம் கூட அசையாம பாறை மாதிரி உறுதியா தாங்கிக்கிச்சு. அப்பாடா, புயல் மெதுவா ஓஞ்சது. அந்த அமைதியான நேரத்துல அப்புவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிய ஆரம்பிச்சது. அதோட உண்மையான பலம் என்னன்னு அது தெரிஞ்சுக்கிட்ட நேரம் இதுதான். புயல் நின்ன உடனே வெளியே போயிருந்த தாய்க்குருவி பதறி போய் பறந்து வந்துச்சு. தன்னோட குஞ்சுகள் பத்திரமா இருக்கிறத பார்த்து அது கண்ணுல ஆனந்த கண்ணீரோட அப்புவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுச்சு. அன்னிக்கு அந்த காட்டுக்கே அப்பு தான் உண்மையான ஹீரோ. அந்த தாய்க்குருவி நன்றி சொன்னப்போதான் அப்புவுக்கு பள்ளுச்சுன்னு ஒரு விஷயம் புரிஞ்சது. இப்போதான் அந்த புத்திசாலி ஆந்த சொன்ன வார்த்தைகளோட உண்மையான அர்த்தம் அதுக்கு நல்லா விளங்குச்சு. தனித்திறமைன்னா என்ன தெரியுமா? அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் சூப்பர் பவர் மாதிரி. மத்தவங்க கிட்ட இல்லாத நமக்கு மட்டும் இருக்கிற ஒரு திறமை. அப்புவோட சூப்பர் பவர் பறக்கிறது இல்ல, அதோட பலமான தும்பிக்கை தான். இப்போ அப்பு ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுச்சு. இனிமேல் அதுக்கு பறக்க முடியலையேன்ற சோகமே இல்ல. ஏன்னா ஒரு ஹீரோவா இருக்கிறதுக்கு சிறகுகள் தேவையில்ல, தனக்குள்ள இருக்கிற பலமே போதும்னு அது நல்லா புரிஞ்சுக்குச்சு. இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? நாம அடுத்தவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அதுக்கு பதிலா நமக்குன்னு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை நினைச்சு நம்ம பெருமைப்படணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்.
அப்போ தன்னோட சூப்பர் பவரான பலத்தை கண்டுபிடிச்ச மாதிரி உங்களோட தனித்திறமை, உங்களோட சூப்பர் பவர் என்னன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு அற்புதமான சூப்பர் பவர் இருக்கும். அத சீக்கிரமா கண்டுபிடிச்சு நீங்களும் ஒரு ஹீரோ ஆகலாம்.